எக்ஸாம் பாயிண்ட்க்கு வரவேற்கிறேன். எக்ஸாம்ல கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள் தொடர்பான முக்கியமான விளக்கங்களை மட்டும் பேசி வந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர், இந்தியா அல்லது தமிழ்நாடு ஏதேனும் ஒரு இண்டெக்ஸ்ல ஒரு உற்பத்தியில முதலிடம் அடையுது ஆறு மேம்பாட்டு நிலையை அடையுது அப்படிங்கிற பட்சத்துல அது உடனடியா கேள்வி வர வாய்ப்பு இருக்கு. அதுலயும் முதலிடத்தை அடைந்துள்ளது அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னம்னா கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஒரு எக்ஸாம் கிடையாது, அடுத்த எல்லா எக்ஸாம்ல கேட்பாங்க. அது மாதிரி ஒரு ஃபேக்ட் பேச போறோம். இந்தியா உலக அளவில் முதலிடம் அப்படின்னு ஒரு கண்டென்ட் இருக்கு. அது என்னன்னு கேட்டோம்னா அரிசி உற்பத்தியில் இந்தியா உலகளவில் முதலிடத்தை அடைந்துள்ளது. அப்ப யாரை பீட் பண்ணி வந்திருக்கோம்னு கேட்டோம்னா சீனாவை. இதுக்கு முன்னாடி மக்கள் தொகையில சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தில் உள்ளது உலக மக்கள் தொகைன்னு பேசி வச்சிருப்போம். அது எக்ஸாம் அடிக்கடி கேட்டுட்டாங்க, ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அதே மாதிரி இன்னொரு ஃபேக்ட் வந்திருக்கு அரிசி உற்பத்தியில. அப்போ இந்தியா சீனாவை 2ஆம் இடத்துக்கு தள்ளி அரிசி உற்பத்தியில் முதலிடத்தை அடைந்துள்ளது. 2024-25 இந்தியாவோட அரிசி உற்பத்தி 150.18 மில்லியன். அதே சீனாவோட அரிசி உற்பத்தி 145.28 மில்லியன். உலக அளவுல அரிசி உற்பத்தியில முதல் 4 நாடுகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்தியா முதல்ல வந்திருக்கு இல்லையா. அப்ப இந்தியா, சீனா, இந்தோனேஷியா, பங்களாதேஷ் இதான் டாப் 4 கண்ட்ரிஸ், ரைஸ் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்ட். உலக அளவில் அரிசி ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள்ல இந்தியா முதலிடத்தில் உள்ளது. 2024-25 20.1 மில்லியன் டன்னஸ் ஆஃப் ரைஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப எந்த கண்ட்ரிக்கு அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். எப்படி ப்ரொடக்ஷனுக்கு டாப் 4 பார்த்தோமோ அது மாதிரி இந்தியா அதிகமா ரைஸ் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரிஸ் வச்சுக்கணும். ஸோ முதல் கண்ட்ரி சவுதி அரேபியா, அதுக்கடுத்து ஈரான், அதுக்கடுத்து ஈரான். அரிசி உற்பத்தியை பத்தி எப்படிலாம் பேசுறோமோ அப்ப இந்த அரிசி உற்பத்தி தொழில்நுட்பத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். எஸ்ஆர்ஐ டெக்னிக்னு சொல்லுவாங்க. எஸ்ஆர்ஐனா சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிபிகேஷன். இந்த மாதிரி அப்ரிவேஷனை நம்ம தனியா எடுத்து எழுதி வச்சுக்கணும். அக்ரிகல்ச்சர் அப்ரிவேஷன்ல எஸ்ஆர்ஐ ரொம்ப ரொம்ப